இந்த 6 டிப்ஸ் நீங்கள் பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம இதை செஞ்சு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸில் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த கமெண்டுக்கு சைடில் தள்ளினா ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஹைப்பையும் டச் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் நம்ம முருகன்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். டெய்லிக்கும் நம்ம மாலை போடுவோம், சாமிக்கு பூலாம் வைப்போம். அந்த பூவெல்லாம் நம்ம சீக்கிரமாக அப்படியே எடுத்து தூக்கி போட மாட்டோம். அப்படியே ஒரு கவரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே வருவோம். ஃபைனலாக சில பேர் தூக்கியும் போடுவீங்க, சில பேர் ரீயூஸும் பண்ணுவீங்க. அப்படி இந்த பூவில் என்னடா ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறீங்களா? சூப்பராக நம்ம சாம்பிராணி வத்தி ரெடி பண்ணலாங்க. அவ்வளோ சூப்பராக நல்லா மனமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எல்லா பூவுமே இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எல்லா பூவிலேருந்து நூலை மட்டும் தனித்தனியாக எடுத்துக்கிறேன். எல்லா பூவையும் தனித்தனியாக எடுத்துகிட்டு நல்லா பிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இதை நம்ம அப்படியே வெயிலில் காய வைக்கணும். நீங்கள் டெய்லியும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வர அது நல்லாவே ட்ரை ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ நான் அதை அப்படியே தான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் அதை காய வைக்கல. ஸோ ஃபுல்லாகவே நல்லா ட்ரை ஆகிட்டு இருந்ததுனால அப்படியே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது ரீசெண்டாக போட்ட பூவை மட்டும் கொஞ்சம் காயாமல் இருந்ததுனால நான் அதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். போதுமான அளவுக்கு என்கிட்ட பூ இருந்ததுனால இப்போ ஃப்ரெஷ் பூவை எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம அழகாக பிச்சு தனியாக போட்டு வச்சுருக்கேன். இதில் மறிக்கொழுந்து இருக்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ மறிக்கொழுந்து இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இப்போது இந்த எல்லா பூவையுமே தனியாக மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு, மிக்ஸி ஜார் நல்லா ட்ரையாக இருக்கணும். ஸோ அது ட்ரை ஆகிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது. ஸோ நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பூவை எல்லாத்தையுமே அதில் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு தடவையே நல்லா நைஸாக மயணுன்ட்டு கிடையாது. ஸோ கொரகொரப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ரெண்டாக பிரித்து கூட அரைச்சிக்கலாம். நான் ஒரே தடவையிலே போட்டு அரைக்கிறேன். நான் அரைச்ச பிறகு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கருப்பாக இருக்கும். ஏன்னா சாமந்தி பூவோடைய விதை பிளாக் கலரில் இருக்கிறதுனால கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற சாமந்தி பூவோடைய சாஃப்ட்னஸ்னால பார்க்குறதுக்கே அரைச்ச பிறகு நல்லா பஞ்சாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வச்சுக்கிறோம். இதை ஒரு பிளேட்டுக்கு தனியாக மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். இது கூட நம்ம நிறைய பொருட்கள்லாம் சேர்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு கற்பூரம் சேர்த்துக்கிறேன். கற்பூரம் நல்லா சீக்கிரமாக பற்றிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது நல்லா வாசனையாகவும் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கற்பூரம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே சாம்பிராணி சாம்பிராணி நம்ம ஏற்கனவே வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அதில் 2 சாம்பிராணி நான் சேர்க்க போகிறேன். நான் வச்சுருக்கிறதுல உள்ளார தனியாகவும் ஒரு சாம்பிராணி மாதிரி இருக்கும். ஸோ அது 2த்தையும் போட்டுக்கிறேன். அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நல்லா மற்ற வச்சோ இல்லை ஏதாவது வச்சோ நல்லா நசுக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம திருப்பியும் நைஸாக மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம இப்படி பிரித்து அரைக்கும் பொழுது தான் நல்லா நைஸாக மஞ்சு அதுக்கப்புறம் நம்ம பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும். அண்ட் அதோடைய வாசனையும் நல்லா தூக்கி கொடுக்கும். ஸோ நான் காட்டுற மாதிரி பிரித்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து தான் அரைக்க போகிறேன். நீங்களும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம தேவைன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ளேவர் தனியாக இருக்கும். இல்லை எனக்கு இந்த ஃப்ளேவர் வேண்டாம், வேறு ஃப்ளேவர் இன்னும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட கிராம்பு 3 சேர்த்துக்கோங்க. பட்டை, இந்த கிராம்பு பட்டை, இந்த லவங்க பட்டை இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பட்டை இதெல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் நல்லா அரைச்சிங்கன்னா அது ஒரு தனி ஃப்ளேவராக இருக்கும். அந்த வாசனை தனியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அதில் நெய் சேர்த்துட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இது கூட நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். லெமன் ஜூஸ் ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும், நல்ல மனமாகவும் இருக்கும். நீங்கள் இந்த லெமன் ஜூஸுக்கு பதிலாக நீங்கள் பன்னீர் இருக்கு இல்லையா? பன்னீர் ரோஸு பன்னீர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பன்னீரையும் நீங்கள் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் லெமன் ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பன்னீர் வேணும்னாலும் அதை சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே இன்னொரு தடவை போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும் போது நம்ம அழகாக அதை பிடிச்சி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் பிடிச்சி வைக்கலாம். இப்போ நீங்கள் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வரலை அப்படின்னா நீங்கள் இது கூட எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நான் அரைக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். ஸோ அது இன்னும் கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு ஸ்டிஃபாக வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் லாஸ்ட்டு தடவை ஃபைனலாக அரைக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தீபம் எண்ணெய் தான் சேர்க்குறேன், விளக்கேற்றுற எண்ணெய். ஸோ அதை தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம குட்டி குட்டியாக பிள்ளையார் பிடிப்போம் இல்லையா? அந்த மாதிரி பிடிச்சி வைக்க போகிறேன். ஸோ இந்த ஷேப் இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷேப்பே ட்ரை பண்ணி பாருங்கள்.
அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே வந்து குட்டி குட்டியாக நான் பிடிச்சி எல்லாத்தையுமே வந்து காய வைக்கணும். இப்போ வந்து இது நல்லா காயணுங்க, நல்லா சரக்க காயணும். நீங்கள் வந்து ஒழுங்காக காய வைக்கல அப்படின்னா கொஞ்ச நேரம் புகை வந்துட்டு அப்படியே ஆஃப் ஆகிடும். ஸோ அப்போ வந்து ஒழுங்காக காயலைன்னு அர்த்தம். இதை வந்து வெயிலில் வந்து 2 நாள் அதுக்கு நல்லா வந்து காய விடுங்க. உள்ளே இருக்கிறது முதற்கொண்டு வந்து ஃபுல்லாக வந்து காய்ஞ்சி இருக்கணும். ஸோ அப்போ தான் ஏற்றும் போது ஃபுல்லாக அழகாக புகையாக வரும், இல்லைன்னா பாதியிலே நின்று போயிடும். ஸோ நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதிலேருந்து ஒன்றை மட்டும் பற்ற வச்சு காட்டுற பாருங்கள். நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இன்னும் 2 சாம்பிராணி போட்டோம் இல்லையா, ஒரிஜினல் சாம்பிராணி, அது வந்து இன்னுமே நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு 2வது போட்டுக்கோங்க. அந்த ஒரிஜினல் வாசனை வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் பற்ற வைக்கும் போது நல்ல வாசனையாக சூப்பராக புகை வந்து அவ்வளோ தூரம் வருங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எவ்வளோ சாம்பிராணி ஏற்றிருப்போம், பட் நம்மளே தயாரித்து நம்மளே ஏற்றும் போது அதில் இருக்கிற சந்தோஷமே தனியாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை இப்போவே ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த ஹைப்பையும் மறக்காமல் பண்ணிவிடுங்க. எந்த அளவுக்கு புகை வருதுன்னு பாருங்கள். ஸோ அவ்வளோ சூப்பராக இதில் வந்து புகை வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். கம்ஃபர்ட் பாக்கெட் இருந்தாலே போதும், நம்ம ஃபினாயிலாம் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இதை வச்சே நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா க்ளீனிங் ஒர்க்கையும் பார்த்துக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 2 கம்ஃபர்ட் பாக்கெட்டையும் நான் பிரித்து ஊற்றிக்கிறேன். இது கூட நம்ம வந்து பேக்கிங் சோடா தான் சேர்க்க போகிறோம். ஸோ பேக்கிங் சோடா வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ 2 கம்ஃபர்ட் பாக்கெட்டையும் ஊற்றிட்டு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். வினிகர் இருந்துச்சுன்னா நீங்கள் வினிகரும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட 2மே இருந்ததுனால நான் 2த்தையுமே சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸும் சேர்த்துக்கிறேன், வினிகரையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்க்கும் போது நல்லா வந்து பொங்கி வரும். ஸோ நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு திருப்பியும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கரைச்சி விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான லிக்யூடு கிடைக்கும். ஸோ இந்த லிக்யூடை வந்து ஒரு வாட்டர் பாட்டிலில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக நம்ம வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஜன்னல் கண்ணாடி தொடச்சிக்கலாம். நம்மளுடைய பாத்ரூமில் டைல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டைல்ஸ்லேயும் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தொடச்சிக்கலாம். அப்புறம் பாத்ரூம் டாய்லெட்லேயும் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து வாசனையாக இருக்கும். கம்ஃபர்ட் சேர்க்கறதுனால அதோடைய வாசனையாகவும் இருக்கும். பேக்கிங் சோடாவும் வினிகரும் சேர்க்கறதுனால அது நல்ல ஒரு க்ளீனிங் காம்பவுண்டாக உருவாக்கி ஸோ நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப் ஒரு சூப்பர் டிப் தாங்க. இந்த மாதிரி நம்ம அரிசிலாம் வாங்கினீங்கன்னா இந்த கவர் அப்படியே நம்ம எடுத்து வச்சுருப்போம். இந்த சாக்கு பையை அப்படியே நம்ம எதுக்கு யூஸ் பண்ணாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறையா இருந்துச்சுன்னா இது போல் ஒன்றுத்தில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பேக்கில் வந்து நம்ம வந்து மேலே இருக்கிற இந்த கால் பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியை மட்டும் உள்பக்கமாக மடித்து விட்டுக்கிறேன். ஸோ அந்த இடத்த எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஸோ வந்து அந்த பகுதியை மட்டும் உள்பக்கமாக மடித்து விட்டுக்கிறேன். இப்போது இந்த 2 பக்கம் சைடில் இருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு எல் ஷேப்க்கு வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஸோ எல் ஷேப்க்கு நல்லா 2 பக்கமும் கட் பண்ணி விட்டு நம்ம எடுக்க போகிறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணுறதுனாலும் ஸ்கேலை வச்சோ இல்லை பென்சில் வச்சோ மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் மார்க் பண்ணாதனால அப்படியே மடித்து விட்டுட்டு அந்த அடையாளத்தை வச்சே ஃபுல்லாத்தையும் நான் 2 பக்கமும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு சின்ன பீஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸையும் கட் பண்ணிட்டிங்கன்னா ஒரு அழகான ஷேப் கிடைக்கும். இதுக்கு வந்து நம்ம வேஸ்ட்டு கட்டைப்பைலாம் இருக்குது இல்லையா, தேவையில்லாமல் கிழிஞ்ச கட்டைப்பைலாம் இருக்கும், அதோடைய கைப்பிடி இருக்கு இல்லையா, ஸோ அந்த கைப்பிடி வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது 2த்தை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 2 கைப்பிடியும் நம்ம இதில் வச்சு தைக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த 2 கைப்பிடி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் 2 பக்கமும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது உள்பக்கமாக இருந்து எடுக்கும்போது ஒரு சில பார்ட்ஸ் மட்டும் கிடச்சதுன்னா அதை மட்டும் நீங்கள் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷேப்புக்கு தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ஓரங்கள் எல்லாத்தையுமே வந்து உள்பக்கமாக மடித்து விட்டு நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒட்டுறது என்ன யாராவது இருந்துச்சுன்னா அதை வந்து ஒட்டிக்கலாம். அனபாண்டை யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம், இல்லைனா ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் இதை ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து தச்சியும் எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபுல்லாத்தையுமே வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உள்பக்கம் எல்லா பார்டருமே வந்து மடித்து விட்டுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக மடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போது மேலே இருக்கிற அந்த எக்ஸஸாக இருக்கு இல்லையா, ரொம்ப நீட்டாக இருக்கிறதுனால அதில் ஒரு கால் பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அந்த கட் பண்ணிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா இதுக்கு மேலே வந்து இந்த கைப்பிடியை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் எப்படி வீடியோவில் காட்டுறனோ அதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். ஸோ பர்ஃபெக்டாக கரெக்டாக வரும். இதை வந்து நம்ம வெளியிலலாம் கொண்டு போகிறதுக்கு கட்டைப்பையாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த கட்டைப்பை
எடுத்துகிட்டு போவீங்க. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இந்த துணி பேக் எடுத்துகிட்டு போகும்போது டக்குன்னு கிழியறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதை ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மேலே இருந்து அந்த எக்ஸஸாக இருக்கிற அந்த பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது பார்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒட்டி முடிச்சாச்சு. இப்போது இந்த கட்டப்பையோடைய அந்த ஸ்டிக்கை மட்டும் உள்ளே வச்சு தைச்சி எடுக்க போகிறோம். ஃபுல்லாத்தையுமே 2 பக்கமும் உள்ளே வச்சு தைச்சி எடுத்துட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து சென்டரில் நம்ம கை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைன்னா ஒரு ஹோல்ஸ் போட்டும் எடுத்துக்கலாம். அப்படின்னா என்னால் இப்படியே பிடிச்சிக்க முடியும்னாலும் நீங்கள் பிடிச்சிக்கலாம். நான் வந்து சின்னதாக வந்து 2 பக்கமும் வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நிறைய கட்டப்பை வச்சுருந்தா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஹைப்ன்ற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். இந்த டிப் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம அங்கங்கே இந்த பேப்பர் பையெல்லாம் வந்து தூக்கி தூக்கி போட்டு வச்சுருப்போம். என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஏகப்பட்ட டிப்ஸ்லாம் பார்த்துருப்போம். பட் இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இந்த டேட்ஸ் பாக்ஸில் வந்து செஞ்சு காட்டுறேன். நீங்கள் வந்து நிறைய என்ட்ட பேக்ஸ் இருக்குது, நிறையா கவர்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெரிய அட்டை பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அட்டை பாக்ஸை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது நிறையா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். நான் கொஞ்சமாக இப்போ ஒரு 4 பேப்பர்ஸை மட்டும் வச்சு பண்ணி காட்டுறேன். இப்போ ஒரு டேட்ஸ் பாக்ஸ் எடுத்திருக்கேன். டேட்ஸ் பாக்ஸோடைய அந்த மூலையில் மட்டும் நான் கட்டமாக மார்க் பண்ணிவிட்டு அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து கத்தியை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதாலேயே அந்த ஹீட்லேயே வந்து அந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது அந்த 2 பக்கம் பாக்ஸ்லையும் சைடில் மட்டும் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ அப்படி ஹோல்ஸ் போட்டால் தான் வந்து அதுக்குள்ளே ஸ்டிக்கை வந்து கரெக்டாக இன்சர்ட் பண்ணி வைக்க முடியும். ஸோ குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பேக்ஸை வந்து இந்த கவரெல்லாம் வந்து இந்த ஸ்டிக் உள்ளார வச்சு நான் எப்படி காட்டுறனோ அந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து இறுக்கமாக அழுத்தி வந்து ரோல் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக வராது. ஸோ வந்து கொஞ்சம் லூஸ் விட்டு அழகாக வந்து ரோல் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்ம எடுக்க எடுக்க சூப்பராக வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா அழுத்தி பண்ணாமல் லூஸாக வந்து வச்சுட்டு நல்லா வந்து சுற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பை வேணால் சுற்றிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு சுற்றுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸை வந்து மாற்றிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பாக்ஸில் அழகாக ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து அந்த ஸ்டிக்கோடு சேர்த்து உள்ளே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ ஃபுல்லாத்தையுமே வச்சு முடிச்சாச்சு. இப்போ அந்த மூடியை போட்டு மூடிட்டு மேலே தெரிகிற அந்த கவரோடைய எண்டை மட்டும் அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியில் விட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணும்ட்டா இந்த பாக்ஸுக்கு மேலே வந்து அழகாக கலர் பேப்பர்ஸோ இல்லை அழகாக குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு ட்ராயிங் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க. இது ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து பார்த்திங்கன்னா சூப்பராக 1 by 1 கிடைக்கும். ஸோ எடுக்கிறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் கிளியராகவும் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கவர்ஸ்லாம் நிறையா கிடைக்கும். நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்கினாலோ இல்லை ஏதாவது பொருட்கள்லாம் வாங்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு கவர் கிடைக்கும் இந்த ஒயிட் கலரில். இது நீங்கள் வந்து அப்படியே தூக்கி போட்டுருவோம். நம்ம அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஜாமான் வளர்க்குறதுக்கு ஸ்க்ரப்பர்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஸ்க்ரப்பருக்கு இதுக்கு மேலே வச்சு நல்லா சுற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து நம்ம ஜாமான் வளர்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது வந்து ரொம்ப பால் குண்டா இந்த மாதிரி தீஞ்ச பாத்திரங்கள் இதெல்லாம் வந்து நல்லா அழுத்தி தேய்க்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு சொரசொரப்பாக இருக்கிறதுனால நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். நான் காட்டுற இந்த ஷேப்க்கு குட்டி குட்டியாக 2 கிளாத் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து 2 பக்கம் சைடில் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். நான் ஊசி நூலை வச்சு குட்டி குட்டியாக வந்து நல்லா வந்து 2 பக்கமும் வந்து லாக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது போல் அந்த துணியும் வந்து நல்லா தைச்சி எடுத்துக்கிறேன். இது 2 பக்கமும் வந்து தைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ உள்பக்கமாக வந்து சுற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளிப்பக்கம் திருப்பி விட்டுருங்க. பார்க்குறதுக்கு நல்லா அழகாக கிடைக்கும். ஸோ உள்பக்கம் போயிடும். இப்போ ஓப்பனாக இருக்கிற இந்த பகுதியும் வந்து நம்ம தைச்சி எடுத்துக்க போகிறோம். 2த்துலேயுமே வந்து இந்த மேல் பக்கத்தில் இந்த ஓப்பன் சைடையும் வந்து தைச்சி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் வந்து இதை சென்டர் பகுதியில் வந்து நம்ம குட்டி குட்டியாக வந்து தைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சென்டர் பகுதி தைச்சிட்டு அதுக்கப்புறம் இழுக்கும் போது ஒரு சுருக்கமாக கிடைக்கும். அது சுருக்கமாக கிடைச்சதுக்கப்புறம் நூலாலே நல்லா சுற்றிட்டு நல்லா முடிச்சு போட்டு லாக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அழகாக ஒரு பவு மாதிரி கிடைக்கும். ஸோ இதில் வந்து நம்ம சென்டர் பகுதியில் குட்டி குட்டி பீட்ஸ் இருந்தாலும் பீட்ஸை வந்து நீங்கள் க்ளூகன் வச்சோ இல்லை ஃபெவிக்விக் வச்சோ வந்து ஒட்டிக்கலாம். சில ஸ்டோன்ஸ்லாம் வச்சு ஒட்டிக்கலாம். பார்க்குறதுக்கு இனிமேல் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக எல்லாம் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து குஷி கிளிப்புக்கு மேலே வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். க்ளூகன் வச்சு நான் ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து அனபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக
ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாகவும் அண்ட் நீட்டாகவும் இருக்கும். சூப்பராக இருக்கும். நம்மளுடைய கிட்ஸுக்கெலாம் நம்ம இந்த மாதிரி கிளிப்ஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் அவங்கள வச்சே நம்ம இந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது அவங்களுக்கும் ரொம்ப வந்து க்ரியேட்டிவாக இருக்கும். அவங்களுக்கும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் கண்டென்ட்லாம் நிறையா பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் பட்டனையும் டச் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.